ஓம் தத் சத். ஆனந்தமாக இருக்கின்றோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத் சத். ஓம். நீரே கடலாக அலையாக இருப்பது போல் தோன்றினாலும் இருப்பது நீர் மாத்திரமே. கடலும் மலையும் கற்பனை மித்யா. அதேபோல் எல்லையற்ற அழிவற்ற காலமற்ற தேசமற்ற சச்சித்தானந்த உணர்வு சுரூபமாகிய பிரம்ம மௌன அறிவுணர்வு சுரூபமாகிய பராசாந்தி மௌன அறிவுணர்வு சுரூபமாகிய நானே மித்யாவாக விழிப்புலக கனவுலக உறக்க உலகங்களாக காலத்தத்துவ பேரீசமாயாக சிச்சாய ஜீவமாயாக பிரம்மச்சாய ஈஸ்வரமாயாக விழிப்புலக கனவுலக உறக்க உலகமாயாக அணு முதல் அண்டம் வரை அவ்வியக்தம் முதல் வியக்தம் வரை ஒருசல் உயிர் முதல் பிரம்மா வரை பஞ்சபூத மாயாக அனைத்துமாக பொய்த்தோற்றமாக இருப்பது போல் இருக்கின்றேன். எல்லாம் நானே, மாயையும் நானே, பிரம்மமும் நானே, எல்லாம் நானே. எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, எல்லாம் நானே. ஓம் தத் சத். ஆனந்தமாக இருக்கின்றோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத் சத். ஓம் பொன்னிலம் மாதராசை பொருந்தினார் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினிமிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவுமேக நாயகன் பதங்கள் போற்றி இந்தளித்தளிக்கும் செய்கைக்கேதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் பூண்டமுக்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சுரூபத்தை பணிகின்றேனே. ஓம் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்தேன் சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்தியச் சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே ரவிமுன் நிமமையாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியஞ்செய்ய என்னுடை குருவாய்த் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடு காட்டும் படந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு 300 குடங்களில் நிரப்பி வைத்தார் குறவர்களெல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்றலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லுகின்றேன் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேன். நித்திய அநித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் அத்தி இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்ற 6 கூட்டம் முத்தியை விரும்புமிச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தையாராம் சமம் மகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல் சிரவணப்பொருளைதானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்குமித்தை சமாதானம் என்போர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பட்டலை சிரத்தையாகும் வரமிகு சமாதியாராம் சொற்பொருளிதாமே. சாதனை ஒன்றின்றி சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இவன் அதிகாரியானோன் இந்தியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதீகங்களாலும் தவன மூன்றடைந்து வெயில் சகிதிடா புழுப்போல் வெம்பி பவமொரு ஞான தீர்த்தம் படிந்திடப் பதறினானே. ஆனபின் மனைவி மக்கள் அத்த ஏழனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைதப்பியோடு மான்போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வென்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோசாபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டுமென்றான். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகங் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே தடமுட மூழ்கினான் போல் சரீரமும் குளிந்து உள்ளாரி அடரும் அன்பும் ஒழுகுமா போல் ஆனந்த பாஸ்பம் காட்டி படர்மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான். அடங்கிய விருத்தியான் என்றறிந்து குடம்பை உட்புழு முன்னூதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுட் ஜீவனை பார்த்து உபதேசம் மோதுவாரே. வாராயின் மகனே தன்னை மறந்து பிறந்து இறந்து தீராத சுழற்காட்டுற்று செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேபி பிரம்மையிற் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்றறியும் அவ்வளவுந்தானே.
தன்னையும் தனக்காதாரத் தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாகி பிரம்மமாய் பிறப்புத் தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை, என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே. என்னைத்தான் சடனா உள்ள தென்னியே சொன்னீரையா, தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவருண்டோ, பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறந்து உழலுவானே, நின்னைத்தான் நம்பினோர்க்கு நிர்ணயம் அருளிவீரே. இன்னது தேகம் தேகியவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் உணர்ந்தவன் ஆவான். சொன்னபின் தேகியார் தூளமல்லாமல் வேறே என்றான், பின்னர் ஐயர் பீலையும் நகையும் கொண்டார். தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய், மோகமாம் கனவில் வந்து முளைத்தவனார் சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனார் சொல்வாய், ஆகனே நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டதும் நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி, கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறே ஒன்று போல் தினம் அனுபவிப்பது ஒக்கும் தெரியவுமில்லை, சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதறிவீரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கண் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரத் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் உத்தியார் பந்தம் வீடு என்றுரைக்கும் வேதாந்தமெல்லாம் வித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முத்தியாம், இவ்விரண்டில் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவவெல்லாம் ஓரோர் வத்திவினில் வேறே ஓரோர் வத்திவினை ஓர்தல். நாருடு பணியாய் தோன்றல் நரனாய் தரியில் தோன்றல், நீருடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையாலே செனித்த என்று அறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்றக்கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியத்தன் தன்னில் இதுகால தத்துவ பேரீசன் உட்பார்வையாலே முதுமூல சுபாவமிட்டு முக்குணம் வியத்தமாமே. உத்தம வெளுப்பிச் செம்மை உரைத்திடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோ குணமும் தான் சுத்தமோடு அழுக்கிருட்டா சொல்லு ஒத்துள வேணும் தன்னில் ஒரு குணம் அதிகமாமே. ஒருவழி இதுவாம் இத்தை ஒருவழி வேறாச் சொல்வர், மறுவும் அவ்வியக்தந்தான் மகத்தத்துவம் ஆகும் என்றும் அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும் என்றும் கருவகங்காரம் மூன்றாய் காட்டிய குணமாம் என்றும். ஓம் இக்குணங்களிலே விண்போன்றிருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களிலே முதற்குணம் தூயதாம் மாயையாகும் அக்குண பிரம்மச்சாய் அந்தர்யாமி மாயை எக்குணங்களிலும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன். ஈசனுக்கு இது சுளுத்தியும் இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராசதம் அபித்தை. தேசரும் அபித்தை தோறும் சிற்சாய் ஜீவகோடி நாசமாம் உயிர்க்கு அப்போது நாமமும் பிராய்க்கானமே. அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம். சொன்னதிம் மட்டும் மோக முழுக்குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம், வலுத்த சூக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய். ஏமமாய வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்களுக்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமாம் மூடல் என்றும் விதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணதில் காற்றாம் காட்டில் தீயாம் கனலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்று மற்றும் இவற்றில் போக சாதனம் தனு உண்டாக. ஆதிமுக்குணம் பூதமடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுணர் கருவியாகும் ஓதிய பின்னை உளம்புத்தி இரண்டும் ஞான சாதனமாம் இவ்வேலும் சற்குணப் பிரிவினாலே. ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூறு ஐந்து மைந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுர நர அசுரர்களாய் விளங்கிய உயிர்கட்கெல்லாம். இவ்வுடல் மருவும் ஜீவன் அங்கு தைஜசனாவான், இவ்வுடல் மருவும் ஈசன் கிரண்ய கர்ப்பனாவான். இவ்வுடல் 2 பேருக்கு லிங்க சூக்கும சரீரமாகும், இவ்வுடல் 3 கோஷம் கணாவத்தையாமே. கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யாம், குடவானும் பெரியவானும் கூடியொன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமான சுவானுபூதியில் சிவோகம் என்றிருந்துடாயே. காணல் நீர் கிளிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசே முயலின் கோடு பீனமாம் தரிபுமானில் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே. ஞானமே மகனே உன்னை நம்மானை மறந்திடாதே.
பேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும். ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவாவாகும். ஆதவம் செய்யும் செய்வர் வாணிபம் செய்யும் செய்வர் பூதலம் புறப்பர் ஐயம் புகுந்து முன்பர் ஜீவன் முக்தர். மலடி மைந்தனும் தானுவில் புருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப்ப நகரிலே ரசத்தில் சுத்தியை விலைபேசி கலகமாய் முயற்கொம்பினால் குத்திக் கலை திருவரும் மாண்டனர் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே. காரண சரீரந்தன்னை களைவதெவ்வாறென்றோதில் ஆரணம் பொய் சொல்லாது அதன் பொருள் மனதில் உய்த்து பூரணம் ஆகும் தன்மேல் புவனங்கள் உதித்ததென்று தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே. வாயுத்தம்பனம் சலத்தம்பனம் அணிமருந்தாலே தேயுத்தம்பனம் செய்திடில் அதிலதில் சிறந்த சக்திகள் எங்கே. நீ அச்சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைந்திடாமல் இருந்தாயேல் மாயச் சக்தி போம் ஈதன்றி மந்திர மறைகளில் வேறொன்றும் காணோமே. ஓம் தத் சத். ஆனந்தமாக இருக்கின்றோம் சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத் சத். நீரே கடலாக அலையாக இருப்பது போல் தோன்றினாலும் கடலும் அலையும் கற்பனை பொய்த்தோற்றம் மித்யா. நீர் மட்டுமே சத்தியம். அதேபோல் எல்லையற்ற அழிவற்ற காலமற்ற தேசமற்ற மாயையற்ற சத்து சித்து ஆனந்த மௌன அறிவுணர்வு சொருபமாகிய சச்சித்தானந்த மௌன அறிவுணர்வு சொருபமாகிய இருத்தல் மௌன அறிவுணர்வு சொருபமாகிய பராசாந்தி மௌன அறிவுணர்வு சொருபமாகிய நானே சத்தியமாக இருக்கின்றேன். மற்றனைத்தும் மித்யாவாக கற்பனையாக இருப்பது போல் இருக்கின்றது. காலத்தத்து அணு முதல் அண்டம் வரை, அவ்வியக்தம் முதல் வியக்தம் வரை, அவ்வியக்தம் முதல் வியக்தம் வரை, ஒரு செல் உயிர் முதல் பிரம்மா வரை, அணு முதல் அண்டம் வரை, அவ்வியக்தம் முதல் வியக்தம் வரை அனைத்தும் மித்யாவாக கற்பனையாக வெறும் தோற்றமாக பொய்த்தோற்றமாக மித்யாவாக கற்பனையாக இருப்பது போல் இருக்கின்றது. உண்மையில் இல்லை. உண்மையில் எல்லாம் நானே. மித்யாவும் நானே, சத்தியமும் நானே, பிரம்மமும் நானே, பிரம்மமும் நானே, மாயையும் நானே, அனைத்தும் நானே, எல்லாம் நானே. ஓம் தத் சத். ஆனந்தமாக இருக்கின்றோம் சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத் சத்.